நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனங்களில் மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தூதன் அவர்களிடத்தில் நற்செய்தி சொன்னான். ஆமென். நமது உலக இரட்சகர் கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து இந்த உலகிற்கே அறிவிக்கும் மிகவும் சந்தோஷமான நற்செய்தியை முதலில் ஏன் மேய்ப்பர்களுக்கு அறிவித்தார்? அதன் உண்மையான நோக்கம் என்ன? அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து யூத குலத்திற்கே இஸ்ரவேல் தேசத்தில் பிறந்தார் என்றால் ஏன் எல்லா ஜனத்துக்கும் நற்செய்தி என்று தூதன் சொல்ல காரணம் என்ன? பரிசுத்த வேதத்தில் முதலில் ஆடுகளை மேய்த்து நல்ல செழுமையான பலிகளை தேவனுக்கு செலுத்தியவன் அந்த ஆபேல். அதாவது இவன் பலியை தேவனும் அங்கீகரித்தார். அடுத்து ஆபிரகாம் ஆடுகளை மேய்த்தவன், அவனுக்கு பின் சந்ததியாகிய யாக்கோபும் ஆடுகளை மேய்த்தான். அது மட்டுமல்ல, யோசேப்பும் ஆடுகளை மேய்த்தவன் தான். பின் நாட்களில் எகிப்து தேசத்தையும் தனது சொந்த ஜனத்தையும் பஞ்சத்திலிருந்து காப்பாற்றி வந்தான். மற்றும் மோசேயும் ஆடுகளை மேய்த்தவன் தான். மற்றும் இஸ்ரேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை வாங்கி தரவும் இந்த மோசே மிகவும் உதவியாக இருந்தான். அது மட்டுமல்ல, தாவீதும் ஆடுகளை மேய்த்தவன் தான். என் தாசனாகிய தாவீது என்ற ஒரு பெயரும் பெற்றவன். நாம் பார்த்த மேலே சொல்லப்பட்டவர்கள் மேய்ப்பர்கள். இவர்கள் தான் சிலர் தரிசனம் கண்டார்கள் என்று உள்ளது. ஆபிரகாம் இஸ்ரேல் ஜனங்களின் 400 வருட அடிமை வாழ்க்கையை முன்கூட்டியே அறிவித்தவன் இந்த ஆபிரகாம். யாக்கோபும் தரிசனம் கண்டவன் தான். யோசேப்பும் தரிசனம் கண்டவன் தான். ஞான திருஷ்டிக்காரனும் கூட. எனவே தான் தேவதூதர்கள் முதலில் தேவதூதர்கள் மேய்ப்பர்களிடம் அறிவித்தார்களோ என்று நாம் சிந்திக்க வேண்டும். இன்று மேய்ப்பர்கள் என்பவர்கள் யார்? இன்று தேவனுடைய வார்த்தைகளை அறிவிக்கிற ஊழியர்களும் நாமும் தான். நம்முடைய மிகப்பெரிய மேய்ப்பர் நம் இயேசு கிறிஸ்துவே. பிரியமானவர்களை, பரிசுத்த பேதுரு மிக தைரியமாக சுவிசேஷம் அறிவித்தான். பரிசுத்த பவுலும் தைரியமாக சுவிசேஷம் அறிவித்தான். சீசர்களும் மிக தைரியமாக சுவிசேஷம் அறிவித்தார்கள். நாமும் கூட கிறிஸ்துவின் இந்த சுவிசேஷத்தின் நற்செய்தியை உலகிற்கு தைரியமாய் அறிவிப்போமாக. ஆமேன். God bless you.